வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாவே தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லா பக்கமும் கோர்ட்ல இருந்து செம சப்போர்ட் போல இருக்கு. கரூர் சம்பந்தமா ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப காட்டமா ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தார். எனக்கு பர்சனலா ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர். நாங்கெல்லாம் வந்து அந்த 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 அவ்வளவு துயர சம்பவம் நடக்கும்போது 7:30 மணிக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் முடியுது. 7:30 மணிக்கு முடிஞ்சு 7:45 இந்த மாதிரி நியூஸ் ஒண்ணா வெளியே வரும்போது, ஒரு பக்கம் இந்த உயிர்களுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கிற சமயம், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் பதப்பதப்போட ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள வந்து 8:15 யாரெல்லாம் வந்தாங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு நமக்கே தெரியும். இதுக்கப்புறம் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார் முதலமைச்சர் விஜய் அவர்கள், அப்புறம் அந்த 41 குடும்பத்தினரோட நிலைமை என்ன, அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல, அவங்கள அந்த கையில வாங்கும் போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது பல நாள். அதுக்கப்புறம் 3வது நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நல்ல விஷயத்த செய்ய ஒரு அரசியலுக்குள்ள வந்தாரு, ஆனா இவர் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்களே, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் தயவு செய்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, அவர் குற்றவாளி 41 பேரை கொன்றவன் அப்படின்னு எல்லாம் அவ்வளவு பண்ணாங்க. ஒரு அம்மா நம்ம டிவிகேல இருந்து ஓடி போனாங்களே ஒரு அக்கா, வைஷ்ணவி அக்கான்னுட்டு, அந்த அக்கா கூட ஒரு வீடியோ ஏஐ வீடியோ ரெடி பண்ணி எவ்வளவு கேவலமா சித்தரிச்சாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் அவ்வளவு காட்டமா பேசுனதுல என்ன தப்பு? அவர் பேசுனதுல துளி கூட பொய் கிடையாதுல்ல. இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றாரு அப்படின்னா, இல்லைன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாருன்ட்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க. இதே அபாண்டமான பழியை தானே தூக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல இவங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒருத்தர் 2 பேரா போட்டீங்க. அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி ஏடிஎம்கே அவங்க வந்தாங்க. ஏடிஎம்கே பக்கம் சாயில முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அவங்களும் அப்படியே பேக் அடிச்சாங்க. பிஜேபியும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ண மாதிரி வந்தாங்க. நயினார் அவர்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு இவங்க கூட அலைன்ஸ் நம்ம சேரவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே அப்படியே திருப்பி பிளேட்டை மாத்தி போட்டு 41 பேரை கொன்றவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை பேர் ஸ்டாம்ப் குத்துனாங்க? அப்போ திறக்காத இந்த வாய்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னதும் சுள்ளுன்னு ஓடி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க கிட்ட நங்குன்னு கொட்டு வாங்கிட்டு மனு தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொன்னதும் இல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வெளியே வந்தது. எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். நேத்து தான் நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், இவங்களுக்கு எல்லாம் போய் கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. அந்த அந்த திமுக கட்சியில நண்டு சிண்டுல இருந்து எல்லாம் பேசினாங்க. செய்தி ஊடகங்கள் ஒண்ணு விடாம எல்லாரும் போய் கதறினாங்க. விஜய் அவர்கள் அக்யூஸ் குற்றவாளின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, அவர் அக்யூஸ்டே இல்லையே, அவர் குற்றவாளியே இல்லையே, அவர் மேல எப்படி கேஸ் போட முடியும்? அதே மாதிரி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே கேள்வி கேட்க சொல்றீங்களே அப்படின்னு திருப்பி வச்சாங்க. இந்த அசிங்கம் அவர்களுக்கு தேவையா? அடுத்து இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. பல நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 41 பேருக்கு என்ன பண்ணாங்க? இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. யாராவது துக்க வீட்டுக்கு போய் தானே அஞ்சலி செலுத்துவாங்க, இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து அஞ்சலி செலுத்துவாங்களா? இதெல்லாம் ஒரு மாண்பா? இதெல்லாம் தெரியாதா? கரூர்ல கால் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, கரூருக்கு போறோம், அவங்களுக்கு நலத்திட்டங்கள் சில செய்யறோம் அப்படின்னு சொன்னதும் எங்க வந்து திரும்பியும் இவர் பக்கம் எல்லாமே மாறிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு. மக்கள் எல்லாரும் திருப்பி 41 குடும்பங்கள் இவர் பக்கம் சாஞ்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு கேஸ போடுறாங்க. போனாலும் பிரச்சனை, போலனாலும் பிரச்சனை. அது எப்படி? முதலமைச்சரா இருக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க கேஸ் போடுறேன்னுவீங்களா, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் கேஸ போடுவேன்னுவீங்களா? இதுல ஒரு காமெடி என்னன்னா, திமுக சில பேர் சொல்லி தெரிஞ்சாங்க, ஸ்டாலின் ஐயா அவர்கள் போனா போதுன்னு விட்டுட்டாராமா. யார் பேரை? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேரை. இல்லைன்னா அக்யூஸ் நம்பர் 1 அவர் பேர் தான் ஆட் ஆயிருக்கும். எப்படி விட்டுருப்பாங்க? அப்போ விட்டே இருக்க முடியாது. அது விட்டதோட பிரச்சனை தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் இப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க யாரு? இந்த RS பாரதி இவங்க எல்லாம் தான். இவங்கள மாதிரி ஆளுங்க எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க எவ்வளவு வேணா தரக்குறைவா பேசுற ஆளுங்க தான். அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நான் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்ல பேசிக்கிறேன். இன்னைக்கு அது தேவையில்லாத டாபிக். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்களை இவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுன்னு வரும்போது கொதிச்சு எழுந்து வெளியே வராங்க. எங்க இப்ப அந்த அக்கா எல்லாம் காணும். இப்படி எல்லாம் சைகை பண்ணாங்களே, டான்ஸ் ஆடினாங்களே ரோட்ல நின்றுட்டு, இப்ப வந்து பண்ண சொல்லுங்க. இதுதான் திமுகல இருக்கிற அந்த கூட்டத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற இந்த கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை நாங்க கொண்டாடல, அமைதியா இதெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் இந்த உச்ச நீதிமன்றத்தோட அந்த மனு தள்ளுபடின்னு சொல்லும் போது கை கொட்டி சிரிச்சிருப்பீங்க. நான் சிரிச்சேன், நல்லா வேணும், நல்லா வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கேவலமா பேப்பரை தூக்கி போடாத குறைய ஜட்ஜ் அவர்கள் எத்தனை போறியா இல்ல உன்னை வலாசவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பேப்பர் அவங்க மூஞ்சில விசிறடிக்கிற மாதிரியும், அவங்க அதை தூக்கிட்டு அந்த மூஞ்சி வெளியேறி போன மூஞ்சியோட ஜட்ஜ் முன்னாடி நிற்கும் போது அது எப்படி இருக்கும் பாருங்க அந்த சீனு. என்னவோ பண்ணணும்னு நினைச்சு கரூருக்கு முதல்வர் அவர்களுடைய பயணத்தை தடை செய்யறதுக்கு ஒரு பிளானை போட்டாங்க. அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அங்க உட்காந்துட்டு லண்டன்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏன்டா பிளாப் பண்றீங்க, சொன்ன பேச்சு கேளுங்களேன், கொஞ்சம் அமைதியா இருங்களேன், நான் வர்ற வரைக்கும் வாயையும் கையையும் கட்டிட்டு இருங்களேன், நான் வர்றதுக்குள்ள முடிச்சு விட்டுருவீங்க போல இருக்க திமுகவை, கொஞ்ச நாள் மிச்சம் வைங்கடா, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அங்க கதறிட்டு இருப்பாரு அவர். அடுத்த விஷயம், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினரா இருந்தாலும் என் பெண் பிள்ளையா அந்த குழந்தைய பாக்குறேன். அவளுக்கு ஒரு தாயா நான் பாக்குறேன். என்னுடைய குழந்தையை 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு அது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி கேள்வி கேட்க நான் விட மாட்டேன். நீங்க தெரியலன்னா சொல்லித்தாங்க, இல்லையா உட்காந்து பாடம் நடத்துங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்லி மேனர்ல. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு பக்குவமா எடுத்து சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு 2 வருடங்கள் என்னோட திருமணத்துக்கு முன்னாடி நான் ஆசிரியரா வேலை செஞ்சேன். 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் நான் நடத்தினேன். எந்த கிளாஸ்லயுமே குழந்தைகள் உட்பட பெரியவங்க, அந்த பெரிய குழந்தைகள் வரைக்குமே யாருமே என்கிட்ட கோச்சிக்கவே மாட்டாங்க. ஐயோ மிஸ் வராங்க அப்படின்னு நினைச்சு அஞ்ச மாட்டாங்க. அவங்கள அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி மேனரா நான் ட்ரீட் பண்ணுவேன். அடிக்க கூட மாட்டேன் நான். அப்படிதான் நான் வச்சுட்டு இருந்தேன். என் பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, நீங்க டீச்சரா இருக்கும்போது பிள்ளைகள் அடிக்கல, இப்ப மட்டும் எங்களை அடிச்சு வளர்ப்பீங்களா அப்படின்னு. ஸோ குழந்தைன்றது அவ்வளவு டெலிகேட்டான விஷயம். நம்ம வீட்டில் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ அப்படி வெளியே இருக்கிற குழந்தைகளை ட்ரீட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரு குணத்தை உடையவர்களா இருப்பாங்க. ஃபினான்ஷியலா அவங்க பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துருக்கலாம், இன்னும் பெரிய இடத்துல இருக்கலாம், இல்லை இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்கூல்னு வர இடத்துல எல்லாருமே சமம் அப்படிங்கிற வர இடத்துல நீ படிக்கிற குழந்தை, நீ படிக்காத குழந்தை அப்படின்னு நம்ம யாருமே ட்ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி உனக்கு தமிழ் தெரியும், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு பேசவும் முடியாது. பர்சனலா நான் சொல்றேன், நான் தமிழ் மீடியம் படித்த பெண். 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தமிழ் மீடியம் சயானி தியேட்டராண்ட, இப்ப அயனாவரம் பக்கத்துல இருக்க சயானி தியேட்டர்ல தாராப்பூர் லோகநாதன்ற ஸ்கூல்ல நான் படிச்சேன். எனக்கு ஆங்கிலத்தின் மேல எப்படி ஒரு பற்று ஏற்பட்டதுன்னா, அவங்க ஒரு ஆண்டாள் மிஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவ்வளவு அழகாக ஆங்கிலம் எடுப்பாங்க. இதை வந்து கஷ்டமா பார்க்காதீங்க, இது ஒரு புது மொழியா பாருங்க, வித்தியாசமான ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு வாங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி நான் ஆங்கிலத்துல நான் அவ்வளவு நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப அது மேல எனக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. என் கணவரே சொல்வாரு, உன்னுடைய தமிழும் சரி உன்னுடைய ஆங்கிலமும் சரி ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அது எல்லாமே நம்ம கொண்டு வர்றது. என்னுடைய ஆசிரியர்கள் என்ன வந்து என்னம்மா நீ இப்படி படிக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு இருந்திருக்கேன்னு தெரியாது. அவ்வளவுதான். நமக்கு வர ஆசிரியர்களும் நமக்கு மேல இருக்கிறவங்களும் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க விஷயத்த அப்படிங்கிறது தான் இருக்கு. இங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அந்த உடல் பாவனையும் சரி பேச்சும் சரி அந்த குழந்தையை கண்டிப்பாக காயப்படுத்தி இருக்கும். அது தவறான செயல். அமைச்சர்கள் எந்த துறைக்கு வேணா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ஆய்வு செய்யலாம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஆய்வு செய்யறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம தலைவர் அவர்களை இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டுதான் ஜெயிச்சிருக்கோம்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. இதை நம்ம உண்மையாக்குற மாதிரி போற இடத்துல எல்லாம் கேமராக்களை தூக்கிட்டு போறதோ இல்ல கேமராக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னும் போது நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை வச்சாவது இதுக்கு மேல எந்த எம்எல்ஏக்களா இருந்தாலும் எந்த அமைச்சர்களா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வரும்போது அந்த நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை விட்டுட்டு வெறும் மீன் கண்டென்ட்டை மட்டும் தூக்கி போடுற ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு துறை ரீதியா போறீங்கன்னா முதல்ல அதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. எந்த இடத்துக்கு போறீங்க, அங்க எவ்வளவு பக்குவமா நடந்துக்கணும்ன்றதை பார்க்கணும். 2வது, இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ணாதீங்க தயவு செய்து. தமிழ் மீடியம் படிக்கும்போது ஆங்கிலம் பேசுறவங்களை பார்த்தா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய தந்தை வந்து +1 +2 முடிஞ்ச அப்புறம் என்னை வந்து ஒரு 1 இயர் வந்து ஆப்டெக் சேர்த்து விட்டார். போய் படிச்சு அந்த இடத்துல, ஏன்னா கம்ப்யூட்டர் தான் இதுக்கப்புறம் அப்படின்ற ஸ்டேஜ்ல கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க. ஆனா எனக்கு ஸ்டேட்மெண்ட்டா பேச வரும்னு தெரிஞ்சோம். ஆனா நான் பயந்தேன். நான் ஒரு மாசம் போய் சேர்ந்தேன். 1 மாசம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லி, அப்பா எனக்கு சரியா சொல்லி தரலப்பா, நீங்க காசு கட்டுறது வேஸ்ட் போயிடும், வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி நான் அந்த கிளாஸை விட்டு நின்றுட்டேன். இது உண்மை. எனக்கு ஆங்கிலம் வரலன்னு ஒரே காரணத்துக்காக அந்த கிளாஸை விட்டு நின்றுட்டு, இப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 வருடங்கள் கழிச்சு நான் அதை பத்தி யோசிக்கும் போது, நீ தப்பு பேசியிருந்தாலும் உனக்கு கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரு? அவங்கள நினைச்சு நீ ஏன் தாழ்வு மனப்பான்மை அடையணும்? அவங்க யார் உன்னை அடிக்கவா போறாங்க தப்பா பேசுறேன்னு? நமக்கு என்ன மாமனா மச்சானா இல்ல அக்கா தங்கைகள் அங்க கூட இருக்கவங்க? நம்ம கத்துக்கிறதுக்கு போறோம், அவ்வளவுதான். கத்துக்கிட்டு வெளியே வர போறோம். இதுல என்ன தாழ்வு மனப்பான்மைன்னு எனக்கு நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். அந்த 5 வருடங்கள் கழித்து, அதாவது என்ன சொல்லுவாங்களே, கண் கேட்ட பின் சூரிய நமஸ்காரம்ன்ற கதை தான் அது. அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சு பண்ணிக்கலாம். ஆனா நான் டீச்சரா போனப்புறம் இந்த விஷயம் வரக்கூடாதுன்னு அந்த 2 வருடங்கள் நான் வந்து குழந்தைங்க கிட்ட அவ்வளவு பார்த்து பக்குவமா நடந்துட்டேன். ஒரு தாயா எனக்கு அந்த பிள்ளையோட வேதனை புரியுது. ஒரு பயம், பெரிய ஆள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எப்படி பேசுறது, ஏதாவது தப்பாயிடுமோ, நம்ம மிஸ்ஸை தப்பு சொல்லிடுவாங்களோ, நம்மளை தப்பு சொல்லிடுவாங்களோ, நம்ம பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்களோ, இப்படியெல்லாம் யோசனை ஓடி இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஏன்னா
அப்ப இருக்கிற குழந்தைங்களோட இப்ப இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. அந்த குழந்தைங்களுடைய யோசனையை நீங்க அவங்க பக்கத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டீங்கன்னாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறாங்க. இவங்க மத்தவங்க என்ன இதுதான் சாக்குன்னுட்டு எப்படான்னு ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக கண்குத்தி பாம்பா உட்காந்துட்டு இருக்காங்க. இதை தவறுன்னு நம்ம எடுத்து புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் நம்மள விட்டுற மாட்டாங்க. இதையே வச்சு கொத்தி 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 இந்த ஒரு வாரம் ஃபுல்லா கண்டென்ட் ஆக்க பார்ப்பாங்க. நான் இதோட இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஆனா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் விஷயத்துக்கு வருவோம். ஏன் இன்னும் குழந்தைகளுக்கு அங்க ஆங்கில புலமை கம்மியா இருக்கு? இத யார் மேல நம்ம குற்றம் சொல்லணும்? இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இதை ஏன் முன்னெடுக்கல? சிபிஎஸ்இ கிட்டேயோ மெட்ரிக் கிட்டேயோ பார்ட்டி ஃபண்ட் வாங்க தெரிஞ்ச எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வேறு மொழியை அதுல புலமை பெறறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க? கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஷூ பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு. இங்க சில பசங்களை பார்க்கும்போது இன்னும் ஸ்லிப்பர்ல போறாங்க, அவங்களுடைய யூனிஃபார்ம் ப்ராப்பரா இல்லை. ஏன் இன்னும் இப்படி இருக்காங்க? எனக்கு என் கையில வசதி இருந்தா நான் என்ன நினைச்சேன், எனக்கு எப்படி இருக்கும்னா என் கையில வசதி இருந்தா இந்த ஸ்கூல்ல நான் மேம்படுத்தலாமே, இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு ப்ராப்பரா நல்ல ட்ரெஸ் கொடுக்கலாமே, நீட்டா வர வைக்கலாமே, அவங்களுடைய கம்யூனிகேஷனை இன்னும் பில்ட் பண்ணலாமே இப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதிகாரம் கையில இருக்கும்போது இதை இன்னும் ஈஸியா செய்யலாம். அதை நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்ம செய்யற ஒரு சின்ன தவறு கூட, திருப்பியும் சொல்றேன், நான் இப்படி பேசுறேனேன்னு நம்ம சகோதர சகோதரிகள் என் மேல கோவப்படக்கூடாது. காரணம் என்னன்னா நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலையில தாங்க விடியும். அவர் அங்க கரெக்டா வேலை செஞ்சாலும் கீழே ஒரு சில தவறுகள் அது நம்ம கீழ் மட்டத்துல இருந்தே கவனிக்கணும். நம்ம ஒரு வேலையை செய்யும் போது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நிச்சயமா இந்த தவறுகள் நடக்காது. தயவு செய்து அவரை மனசுல வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு இன்னல்களை தாண்டி வந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு இழப்பு நம்ம வீட்டுல நடந்தாலே நம்ம எவ்வளவு துடிச்சு போடும். 41 பேரோட மரணத்தை கண்ணுல பார்த்தவர். அந்த 3 நாள் அந்த ஒரு வாரம் அவர் எவ்வளவு பெரிய ட்ராமால இருந்திருப்பாரு. அதை தாண்டி இப்ப வெளியே வந்திருக்காரு. அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. இன்னமும் இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவர் அந்த பரப்புரை வரும்போதெல்லாம் அவருடைய கோபத்தை நம்ம சில இடங்கள்ல பார்த்தோம். ஏன்னா அங்க பெண்களுக்கு தப்பு நடந்தது, பெண்கள் நசுக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தொண்டர்கள்னு கூட பார்க்காம கத்துனவர். அங்க சுத்தி கேமரா இருக்கு, மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சோ கத்துனவர். அப்படிப்பட்டவர் அவர் இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்காரு பர்சனலா கூட உங்களுக்கு தெரியும். தனியாளா நின்றுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு முன்னெடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சுக்கிட்டு அவர் பல விஷயங்களை போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவருடைய அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ நமக்கு நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது அப்படின்னா, தயவு செய்து கீழ் மட்டத்துல இருக்கிற எல்லா துறையில இருக்கவங்களும் அவருக்கு நன்றியோட இருக்கணும். அவரு உள்ள இத்தனை சாமானிய மக்களை உள்ள கூட்டிட்டு போய் அமைச்சர்களாவோ எம்எல்ஏவோ நிக்க வச்சிருக்கும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேர் என்னது? அது ஒண்ணு மட்டும் நம்ம மண்டைக்குள்ள இருந்தது வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணலாங்க கவர்மெண்ட். யார் ஒருத்தரும் நம்மள இப்படி கேள்வி கேட்க முடியாது விரல் நீட்டு. இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான். இது சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.